வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. பாஜக கூட்டணியில் அதிமுக தொடர்கிறது என்றும் பழனிசாமி மட்டும்தான் பிரிந்து சென்றுள்ளார் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் பிளவுபட்ட அதிமுக பாஜக கூட்டணியை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுக பாஜக இணைய வாய்ப்பே இல்லை என பேட்டியளித்துள்ளார். புதுடில்லி வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 366 இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு 104 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பாஜக 20.4% ஓட்டுகளை பெற்று ஓட்டு சதவீதத்தில் 2வது இடத்தை பிடிக்கும் என்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு மற்றும் அகரம் பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 16.46 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அடிக்கல் நாட்டி ரூபாய் 38.13 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் ரத ஊர்வல விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் சட்ட விதி மீறல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது ஒன்றிய நிதி அமைச்சரின் பதிலிலிருந்து உறுதியாகியுள்ளது என மதுரை எம்பி சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கியதாக மு.க. அழகிரிக்கு எதிராக பதிவான வழக்கில் வருகின்ற 12ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை குழுவினை புதுப்பித்திடவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.